आचम्य अच्युताय नमः अनन्ताय नमः गोविन्दाय नमः केशव नारायण माधव गोविन्द विष्णु मधुसूदन त्रिविक्रम वामन श्रीधर ऋषिकेश पद्मनाभ दामोदर शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्न वदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये प्राणानायम्य ओं भूः ओं भुवः ओं सुवः ओं महः ओं जनः ओं तपः ओं सत्यं ओं तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरों ममोपार्थ समस्त दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं प्रातः समिदाधानं करिष्ये अप उपस्पृश्य இப்போ அந்த சமிதானம் பண்ணுறதுக்கான அக்னியை நல்லா ஜுவாலை வர்ற மாதிரி சரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போது ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்புவஸ்வரோம் அக்னிம் பிரதிஷ்டாப்ய ஒரு சமித்து வைக்கணும். அக்னிமித்வா இன்னொரு சமித்து வைக்கணும். அக்னிம் பிரஜ்வால்யா ஒரு சமித்தை ஊதிட்டும் வைக்கணும். இப்போது ஹோமம் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஓகேயா? அடுத்தது ஒரு சமித்து எடுத்துக்கணும். ஒரு சமித்து எடுத்துட்டு ஸ்வாகாக்காரம் பண்ணணும். அக்னயே சமிதம் ஆஹாரிஷம் பிரஹதே ஜாத்தவேதசே தயாத்வமக்னே வர்தஸ்வ சமிதா பிரம்மணா வயம் ஸ்வாஹா சமித்து வைக்கணும். அக்னயே சமித்யமானாய இதன்ன மம. இப்போது உதிரினில் ஜலத்தை எடுத்து கையை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கையை வச்சுட்டு அக்னியை பார்த்து சொல்லுங்க. ஓம் தேஜசாமா சமநஜ்மி ஓம் தேஜசாமா சமநஜ்மி ஓம் தேஜசாமா சமநஜ்மி. அப்புறம் ஒரு சமித்து எடுத்துக்கணும். ஒரு சமித்து எடுத்துட்டு அக்னியில் வைக்கணும். ஸ்வாஹா. அப்புறம் கையில் ஜலத்தை எடுத்துட்டு 3 வாட்டி பரிசேச்சனை பண்ணணும். ஓம் பூர்புவஸ்வாஹ ஓம் பூர்புவஸ்வாஹ ஓம் பூர்புவஸ்வாஹ. இப்போது உபஸ்தான மந்திரம். ஓகே. அதுக்கப்புறம் அக்னேஹே உபஸ்தானம் கரிஷ்யே ஏந்துண்டு அப்படியே அக்னியை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணணும். மயி மேதாம் மயி பிரஜாம் மயி அக்னிஹி தேஜோ ததாது மயி மேதாம் மயி பிரஜாம் மயி இந்திரஹ இந்திரியம் ததாது மயி மேதாம் மயி பிரஜாம் மயி சூரியஹ பிராஜோ ததாது யத்தே அக்னே தேஜஸ்தேன அஹம் தேஜஸ்வி பூயாசம் யத்தே அக்னே வர்ச்சஸ்தேன அஹம் வர்ச்சஸ்வி பூயாசம் யத்தே அக்னே ஹரஸ்தேன அஹம் அரஸ்வி பூயாசம். அக்னயே நமः. மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஹுதாசன யத்துதந்து மயா தேவா பரிபூர்ணம் ததஸ்துதே பிராயஷ்சித்தானி அசேஷானி தபத்கர்ம ஆத்மகானி வை யானி தேஷாம் அசேஷாணாம் கிருஷ்ணா அனுஸ்மரணம் பரம் கிருஷ்ணாய நமः. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. அபிவாதையே. அப்புறம் நமஸ்காரம் பண்ண வேண்டியது. இப்போது நீங்கள் மறுபடியும் நிதானமாக உக்காந்துக்கோங்க. உக்காந்துன்ட்டு பஸ்ம தாரணம் பண்ணணும். ஓகேயா? இதுக்கு என்ன பண்ணணும்னா அக்னி இப்போ அந்த சமிதெல்லாம் பஸ்மமாயிருக்கும். அந்த பஸ்மமான சமிதை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கணும். சுடும் இல்லையா? அதனால் அந்த உதிரணியில் வெட்டாக இருக்கும். அந்த உதிரணியோட பேக் சைடை அந்த சமிது பஸ்மமான சமிது மேலே வச்சேன்னா அந்த ஒயிட்டாக இருக்கிறது உதிரணியில் ஒட்டிக்கும். அதை அந்த மாதிரி ஒரு 4-5 எடுத்து உங்கள் இடது கையில் வச்சுக்கணும். ஓகேயா? நோட் த பாயிண்ட். இடது கையில் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் ஜலம் விட்டு வலது கையால் குழைக்கணும். குழைக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மானஸ்தோகே
तनये मान आयुः मानो गोषु मानो अश्वेषु रीरिषः वीरान्मानः रुद्रभामितः वधीः अविष्मन्तः सदमित्वा हवामहे. இப்போது அந்த குழைச்சது இடது கையில் இருக்குது இல்லையா? வலது கை ரிங் ஃபிங்கரில் எடுத்து இப்போது உங்கள் ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அந்த ரக்ஷையை வைக்கணும். ஓகேயா? அதுக்கு உண்டான மந்திரமும் எந்த இடத்துல வைக்கணுங்கிறதையும் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேயா? த்ரயாயுஷம் ஜமதக்னேஹ நெற்றியில் வச்சுக்கணும். கஸ்யபஸ்ய த்ரயாயுஷம் கழுத்தில் வச்சுக்கணும். அகஸ்தஸ்ய த்ரயாயுஷம் தொப்பில் வச்சுக்கணும். யத் தேவானாம் த்ரயாயுஷம் வலது தோளில் வச்சுக்கணும். தன்மே அஸ்து த்ரயாயுஷம் எடுத்து தோளில் வச்சுக்கணும். சர்வமஸ்து சதாயுஷம் கழுத்துக்கு பின்னாடி சென்டரில் வச்சுக்கணும். பலாயுஷம் தலை நடுவில் சிரசில் வச்சுக்கணும். இப்போ ஏந்து நின்று அக்னி பார்த்துட்டு மந்திரம் சொல்ல வேண்டியது, பிரார்த்தனை பண்ணிண்டு. ஓம் ஸ்வஸ்தி ஸ்ரத்தாம் மேதாம் யஷப்ரஜாம் வித்யாம் புத்திம் ஸ்ரியம் பலம் ஆயுஷ்யம் தேஜ ஆரோக்கியம் தேஹிமே ஹவ்யவாஹன ஸ்ரியம் தேஹிமே ஹவ்யவாஹன ஓம் நம இதி. இப்போ உட்காந்துண்டு கையில் ஜலம் எடுத்துட்டு நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லணும். அப்புறம் அந்த ஜலத்தை கீழே விட வேண்டியது. காயேன வாச்சா மனசேந்திரீர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. திரும்பி ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதரா. இதோட ரிக்வேதம் சமிதாதானம் முடிஞ்சது.